இன்னைக்கு நம்ம சாண்ட்ராவோட பிஹேவியர் பற்றி தாங்க பேச போகிறோம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி யார் வில்லி ஆஃப் த பிபி சீசன் 9 ஹவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா பாரும் தான் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்தக்கப்புறம் இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் பண்ணுற அழைப்பர்கள் சத்தியமாக தாங்க முடியலங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இன்னும் அந்த மூட்லேருந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். அதே மூடில் தான் வந்து இப்போ எல்லா டாஸ்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு திமிரா மெச்சூரிட்டிங்கிறது சுத்தமாக இல்லைங்க சாண்ட்ரா கிட்ட. வேணும்னே திமிருக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் ஒரு பாயிண்டில் கூட சாண்ட்ரா கிட்ட இப்படி பண்ணாத அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதில்ல. ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல் குப்பை போட்டிருப்பாங்க வீடு ஃபுல்லாக. பிரஜன் அதை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இரிட்டேட் ஆனாங்க இந்த ஆக்டிவிட்டீஸில். பிரஜனுக்கு நல்லாவே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேம் விளையாண்டுட்ருக்காங்க. என்ன தான் பிரஜன் வந்து விக்கல்ஸ் டீமில் இருந்தாலுமே சீக்ரெட்டாக வந்து குக்கிங் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சாண்ட்ராவுக்கு வந்து பிரஜனோட டீம் வின் பண்ணணுன்னு ஒரு ஆசை. பாருக்கு வந்து எஃப்ஜே அண்ட் சப்ரியோட டீம் வின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை. வியானாவுக்கு சுபிக்ஷா டீம் வின் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அப்படி இப்படின்னு பயங்கர ஃபேவரிசம் இருக்குங்க. அதனால தான் நேற்று வந்து 4 காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க குக்கிங் டீம்லேருந்து மாப்பிங் டீமுக்கு. அந்த டீமே ஷாக் ஆகிருப்பாங்க, என்னடா அவங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு. அதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஜியோட டீம் வின் பண்ணக்கூடாதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேர்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு குக்கிங் டீமுக்கு எந்த அருகதையுமே கிடையாதுங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் இவங்க டே 1லேருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கனியை நல்லா டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிக்கன் வந்து பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுக்கணும், அதுதான் டாஸ்க். நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க நம்ம லேட்டாக தான் கொடுக்குறோன்னா ஒரு 1/2 hour 1 hour அந்த லேட் அவங்க மீன் பண்ணல. மத்தியானம் பண்ணதை நைட்டு கொடுக்கலாங்கிறது மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. கொடுக்கலன்னா இப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. கனி இதை கேட்டப்போ தான் கொஞ்சம் காண்டாகி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு கனியை வச்சு எல்லாரும் பிடிச்சி திட்டி விட்டுருப்பாங்க. திவ்யா கொஞ்சம் கரெக்டாக தாங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட்னு வந்தால் அவங்க சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்டுன்னு நின்று பேசுகிறாங்க. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நைட் எபிசோடில் சில விஷயங்கள் தான் போடுறாங்க. ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. சாண்ட்ராவோட கேம் பிளே நிச்சயமாக வேர்ஸ்ட் தாங்க. டே பை டே வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த குறும்படம்ல அவங்களுக்கு கிடைச்ச கிளாப்ஸை வச்சு நிறையா ஃபேன் ஃபாலோயிங் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது பேக் ஃபயர் தான் ஆகிட்டுருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் பிரஜனாச்சும் அவங்கள கரெக்ட் பண்ணலாம். பட் அவர் சிங்சா அடிச்சிட்ருக்காரு. அன்பு கேங் குரூப்பிசம்னு சொல்லி இந்த கேங் அதை விட கேவலமாக போயிட்டுருக்குங்க. முன்னாடி எல்லாருமே இந்த கேங்கை புள்ளி கேங் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நிஜமாவே அக்மார்க் வன்மம் கேங்க இவங்க. சாண்ட்ரா வச்சு பார்க்கும்போது நம்ம பாரு எவ்வளவோ பரவாயில்ல அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சா சமாதானம் ஆயிரும். ஆனால் இவங்க வன்மத்தை உள்ளே வச்சு ஸ்கெட்சு போட்டு தூக்குறாங்க. ரொம்ப வெஞ்சன்ஸ் இருக்குது சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா இவங்களுக்குள்ள. இந்த வாரமாச்சு விஜய் சேதுபதி சார் இதை பற்றி கேட்குறாங்களான்னு பார்ப்போம்.